வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல நம்பர்ஸ எப்படி வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்த போடுற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணதன் காரணத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பரை வேர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெல் நம்பர் அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தப்படும். நம்ம நார்மலாக போய் ஈக்குவல் டு ஸ்பெல்னு அடித்தோம்னா உங்களுக்கு வராது. ஏன்னா ஸ்பெல் நம்பர் ஃபார்முலாங்கிறது எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவே இல்லை. இதை நம்ம கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிபிஏ டெவலப்பர் டேப்னு இங்கே இருக்கும் பாருங்கள். டெவலப்பர் டேபிளில் விசுவல் பேசிக்னு இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம பயன்படுத்தணும். பிபிஏன்னு சொல்லுவாங்க, விசுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ். இல்லை விசுவல் பேசிக் இது உங்கள்கிட்ட இல்லாட்டினா இதை எப்படி டெவலப்பர் டேப் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைலில் போனீங்கன்னா ஃபைலில் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஃபைலில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் இதில் இருக்க பாருங்க. டெவலப்பர் டேப் டிக்கு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெவலப்பர் டேப்பு விசுவல் பேசிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இன்சர்ட் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மாடியூலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே நம்ம ஒரு கமெண்ட்ஸ்களை அப்ளை பண்ணணும். இது பெரிய கமெண்ட்ஸு. உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம விசுவல் பேசிக் போயிட்டு இங்கே போய் இந்த கமெண்ட்ஸை அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதை சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கல நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை நீங்கள் எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் அதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஃபிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதை நான் ஸ்பெல் நம்பர்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கியிருக்கேன். அதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் போய் இதுக்கு போய் அடிச்சு பாருங்களேன். ஈக்குவல் டு அதுங்களா ஸ்பெல் நம்பருங்கிறது உங்களுக்கு வருது, கிடைக்குதுங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர். ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி எழுத்து பாருங்கள். 110 100 வருதுங்களா? 100 1000 10,000 1 lakh 10 lakh 1 crore 10 crore. உங்களுக்கு இது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா 1 rupees ஒன்லி அப்படின்னு ருப்பீஸ் 10 ஒன்லி அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சேர்க்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு நான் சொன்ன கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கல அந்த கமெண்ட் பாக்ஸு இதிலே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள் ஸ்பெல் நம்பர்னு இங்கே வருதுங்களா? ஸ்பெல் நம்பர் ஈக்குவல் டு இந்த இதில் பாருங்கள் 2 டபுள் கோடு போட்டு இடைவெளி விட்டுருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங்கை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ருப்பீஸ் அப்படின்னு வேணும்னா இப்போ ருப்பீஸ் 10 ஒன்லி அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் RUPES ருப்பீஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது வந்துடும். அதே மாதிரியே கடைசியில் உங்களுக்கு எண்டில் 1 வேணும்னா அதுக்கு நாங்கள் கிரியேட்டில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்பெல் நம்பர் ஈக்குவல் டு ஸ்பெல் நம்பர் அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஒன்லின்னு அடிச்சுக்கிட்டா போதும். அடிச்சுட்டு இதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.